நீங்கள், நான், ஏன் அம்பானியிலேருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ஹாப்பினஸ்க்காக. யாராக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு ஹாப்பினஸ் வேணுன்றதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு எமோஷனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமோ கிடையாது. அதுக்கு பின்னாடி டீட்டெயில்டான ஒரு சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸை நீங்கள் புரிஞ்சுக்காமல் உங்களோட லைஃப்பில் உங்களால் ஹாப்பினஸை கொண்டு வரவே முடியாது. ஹாய் எவ்ரி ஒன், நான் பாசித் ராஜா. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹாப்பினஸ்னால் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, அண்ட் அந்த ஹாப்பினஸை எப்படி நம்ம லைஃப்பில் கொண்டு வரது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட், வாட் இஸ் ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு நார்மல் எமோஷன் மட்டும் கிடையாது. ஹாப்பினஸுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது. நம்மளோட ஆக்ஷன்ஸ் அண்ட் நம்மளோட பிஹேவியர்ஸை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹாப்பினஸ் மட்டும்தான். நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகும், மற்றவங்க கிட்ட நம்ம பேசக்கூடிய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ஸ்லீப்பு பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹெல்த்துலேருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஒரு ஜாய், லாஸ்ட்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபீலிங். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹாப்பினஸ். நம்ம எப்படி ஹாப்பி ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் உங்களோட பிரெயின். ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறப்போ உங்கள் பிரெயினில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செரட்டோனின், டோப்பமின், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆகும். அது செக்ரீட் ஆகிறதுனால தான் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹார்மோன்ஸை உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும், நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக டீச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லைஃபுக்கு ஏன் ஹாப்பினஸ் வேணுன்றதை பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாப்பினஸ்க்குன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்க்ளூடிங் உங்களோட ஸ்லீப் பெட்டராக இருக்கும், உங்களோட இம்யூனிட்டி, உங்களோட ஹெல்த் ரொம்ப பெட்டராக இருக்கும். அது போக உங்களோட எமோஷ்னல் ஸ்டேட், உங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களோட மைண்ட் ஷார்ப்பாக, அக்யூரேட்டாக, நல்ல ஃபோக்கஸில் இருக்கும். ஹாப்பியாக இருக்கிறதுனால இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னா நம்ம அதை கன்ஃபார்ம் யூஸ் பண்ணோம்ல. பட் நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இல்லைன்னா எனக்கு பெருசாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் உங்களால் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொன்னால் யார் வேணான்னு சொல்லுவா? இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட், எப்படி நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்றதுக்கான சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எமோஷ்னல் சப்போர்ட். நம்ம லைஃப்பில் நம்ம சோகமாக இருப்போம், நிறைய டைம் ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரியான டைம்லலாம் நம்மளோட மென்டல் ஹெல்த், எமோஷ்னல் ஹெல்த் ரெண்டுமே டவுனாக இருக்கும். இந்த டைமில் நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் ஒரு எமோஷ்னல் பூஸ்ட். இந்த டைமில் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சப்போர்ட்டில் உங்களோட வெல்பீயிங்கும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், உங்களோட ஹாப்பினஸும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல செட் ஆஃப் மென்டார்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறப்போ நீங்கள் எப்போல்லாம் எமோஷ்னலாக டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ரெண்டாவது, என்கேஜ் இன் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோ ஒரு ஜிம்மோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம பிரெயினில் செக்ரீட் ஆகும். இது உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் ஜாலியாக ஏதாவது ஒரு கேம் விளையாடுறப்போ, ஃபோனில் விளையாடுற கேம்ஸ் கிடையாது, ரியல் லைஃப்பில் விளையாடுற கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸை விளையாடுறப்போ உங்களால் ஹாப்பியாக மெயின்டைன் பண்ண முடியும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான சேஞ்சஸ் தெரியும். மூணாவது, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். மெடிடேஷன் தான் சாதாரணமாக கண்ணை மூடி உட்கார்றது தானே, அதில் எனக்கு என்ன பெருசாக கிடைக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெடிடேஷனோட சேர்ந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பண்ண போகிறோம். தட் இஸ் விஷுவலைசேஷன். நீங்கள் கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுறப்போ உங்களை சுற்றி எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் சைலண்ட்டாக இருங்க. அதுவே இன்னொரு பெட்டரான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் உட்கார்றப்போ சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு நேச்சுரலான பார்க்கோ, கார்டனோ இந்த மாதிரியான ஒரு பிளேஸில் நீங்கள் உட்கார்றப்போ உங்களோட மைண்ட் காமாக, ரிலாக்ஸாக இருக்கும். இந்த டைமில் நம்ம விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நடந்த நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் யோசித்து பார்க்க போகிறீங்க. இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்னென்னா, பீப்புள்
அவங்களோட சேடு பாட்டை மட்டும்தான் அவங்க ரீகலெக்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே எனக்கு இந்த ஃப்ரெண்டு கூட சண்டை வந்துடுச்சு, அன்றைக்கி நான் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை இமேஜின் பண்ணுறதுனால நம்ம லைஃப் நல்லாவே இல்லை, போர் அடிக்குது, அந்த மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் விஷுவலைஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா நல்ல விஷயங்களையும் ரீகலெக்ட் பண்ணி நீங்கள் அதை இமேஜின் பண்ணி பார்க்க போகிறீங்க. டெய்லியும் ஒரே விஷயத்தை இமேஜின் பண்ணாலும் பரவாயில்ல, டெய்லியும் நீங்கள் அதை பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட கோல்ஸ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஆக போகிறீங்கன்றத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்டை பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லாமே ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் மட்டும்தான். இதை தாண்டி நம்ம லைஃப்பில் பெர்மனண்ட்டாக ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்லுவேன். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நாளாக சோகமாக இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீ ஹாப்பி ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் அப்படின்றத சொல்லுங்கள். அவங்களும் அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கட்டும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.